Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா electrical circuit theory. அதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா third unit. ஓகேவாப்பா? So unit 3 நேம் என்ன பாத்தீங்க அப்படினா single phase and circuits. ஓகேவா? So இதுல வந்து சில basic terms எல்லாம் இருக்கு. single phase circuitsனா என்ன அப்படினா ஒரே ஒரு phase மட்டும் கொடுத்து ஒரு சர்க்யூட் நம்ம ஆபரேட் பண்ணோம் அப்படினா அந்த சர்க்யூட்க்கு பேர் என்ன சர்க்யூட்பா? single phase and circuits. ஓகேவா? So அதில் உள்ள basic terms and what are the basic terms எனக்கு AC voltage sinusoidal voltage or AC voltageனா என்ன அப்படினா AC voltage அல்லது alternating voltage ஆனது அதன் polarity அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் magnitude அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் என்னது மாற்றுகிறது. ஓகேவா? So அதனுடைய magnitude and polarity ரெண்டுமே என்ன பண்ணனா அப்பப்போ என்னது alternating with respect to வந்து time. ஓகேவா? So time பொறுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படினா அதனுடைய polarity and direction ஆனது என்னது மாறிக்கிட்டே இருக்கு அப்படினா that is nothing but என்னது sinusoidal and voltage. அதுக்கு இன்னொரு நேம் என்னப்பா சொல்வாங்க? AC voltage. அதான் இங்க எழுதிருக்காங்க. ஒரு AC voltage அல்லது alternating voltage ஆனது alternating current அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? மாறு திசை மின்னோட்டம் அது மாறு திசை வோல்டேஜ். ஓகேவா? அது வந்து alternating வந்து வோல்டேஜ் அல்லது alternating அந்த AC voltage ஆனது அதன் polarity அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் magnitude அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் என்னது மாற்றுகிறது. So what is the expressions? E is equal to Em sin omega t and capital E is nothing but the instantaneous on the voltage and E suffix m for the maximum and the voltage. Okay va? And omega t is nothing but the angular and the velocity. Okay, omega t na enapa angular velocity, E suffix m apna maximum voltage, capital E for and the instantaneous on the voltage. Okay va? But next put the heading for sinusoidal and the current or AC and the current. Sinusoidal voltage no name enapa AC voltage and sinusoidal current க்கு இன்னொரு நேம் என்னப்பா? AC என்னது current. AC current அல்லது alternating current ஆனது அதன் டைரக்ஷனை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் magnitude அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றுகிறது. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படினா alternating voltage வந்து அந்த polarity சேஞ்ச் பண்ணும். இது கரண்டோட டைரக்ஷன் என்ன பண்ணுது அப்படினா சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? So I is equal to Im sin and the omega t. Okay va? Capital I is nothing but the instantaneous and the current and I suffix m for and the maximum and the current. Okay, m is denotes in the maximum and the current. Okay, and omega t is nothing but the angular and the velocity. Okay, but next put the heading for sinusoidal alternating and the quantity. Alternating quantity is nothing but the voltage அல்லது current. Okay va? So voltage or current என்னது with respect to theta பொறுத்து என்னது வேறுபட்டு இருந்துச்சு அப்படினா அந்த EMF ஆனது அந்த coil என்னது தூண்டப்படும். ஓகேவா? So voltage or current with respect to time பொறுத்து வந்து deviate ஆச்சு அப்படினா என்ன பண்ணும் அந்த coil வந்து EMF வந்து induce ஆக ஆரம்பிக்கும். So that is nothing but the sinusoidal alternating and the quantity. Okay, இப்போ next put the heading for instantaneous and the value. ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகின்ற voltage அல்லது current ஆனது அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அப்போயும் என்னது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆர் கரண்ட் இஸ் நத்திங் பட் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வோல்டேஜ். ஸோ இது ஸ்மால் இ அல்லது கேபிட்டல் ஐ அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுவாங்க டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் வேவ் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை ஒய் ஆக்சிஸிலும் டைம் அல்லது ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸிலும் வைத்து வரையக்கூடிய வரைபடத்திற்கு வேவ் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமை அது ஆங்கிள் வச்சுக்கணும். ஒய் ஆக்சிஸை வந்து என்ன பண்ணிங்கன்னா வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஏதாவது ஒன்று வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃப்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் சைக்கிள்னால் என்ன? இதெல்லாம் வந்து நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். நல்லா 1 மார்க் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. வேவ் ஃபார்ம்னா என்னப்பா? ஒரு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அல்லது என்னது ஆங்கிள் வச்சுக்கணும். ஒய் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை வச்சு வரையக்கூடிய ஒரு வரைபடத்திற்கு பேர் தான் என்னது வேவ் ஃபார்ம். ஓகே, சைக்கிள்னால் என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் முழுமையான ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மதிப்புகள் சேர்ந்த வேல்யூக்கு பேர் வந்து சைக்கிள் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா என்னது இஸ் ஒன் ஆஃப் தி வந்து கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, இல்லை ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூ இது ரெண்டு சேர்ந்த காம்பினேஷன்ஸ் கம்பைன்டு குரூப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் டைம் பீரியட்னா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு சைக்கிளை நிறைவு செய்ய தேவைப்படும் கால அளவு டைம் பீரியட் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் மாறுதிசை கரண்ட்டில் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஒரு டைம் பீரியட் தான் அந்த டைமை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேபிட்டல் டி என்ற எழுத்தால் வந்து குறிப்பிடப்படுகிறது. கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 1/f seconds. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் per
செகண்ட், ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதான் என்னது ஃப்ரீக்வன்சி. மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படுகின்ற சைக்கிள்களின் எண்ணிக்கையானது ஃப்ரீக்வன்சி எனப்படுகிறது. இது ஸ்மால் எஃப் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஸோ ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு 1/t எனது ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஹெட்ஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் இந்த ஃப்ரீக்வன்சி. மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படுகின்ற சைக்கிள்களின் கவுண்ட் தான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மால் எஃப் அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுறாங்க. ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு 1/T எனது ஹெட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வந்து வேல்யூ. ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூனா என்ன அப்படின்னா, மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச மேக்ஸிமம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மதிப்பானது பீக் வேல்யூ அல்லது மேக்ஸிமம் வேல்யூ எனது எனப்படும். ஓகேவா, ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ளிடியூட் எழுதுறது பீக் ஆர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு குறிப்பிட்ட சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மதிப்பு தான் என்னது பீக் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ எனப்படும். ஸோ முதல்ல நான் ரீட் பண்ண நல்லா கவனிங்க. சைனூசாய்டல் வோல்டேஜ். சைனூசாய்டல் வோல்டேஜ்னா என்னப்பா, ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏசினது கரண்ட். ஓகே, ஸோ ஏசி வோல்டேஜ் அல்லது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் என்னென்ன அப்படின்னா, அதோடைய பொலாரிட்டியை அப்பப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சைனூசாய்டல் வோல்டேஜ் and E is equal to Em sin omega t. So இந்த எக்ஸ்பிரஷனில் small e is nothing but a instantaneous voltage. Okay, instant அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வோல்டேஜ். அண்ட் E suffix m for m is nothing but வந்து maximum. Okay, so maximum வந்து வோல்டேஜ். and omega t is nothing but வந்து angular velocity. Okay, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் சைனூசாய்டல் வந்து கரண்ட். அது இன்னொரு நேம் எப்படிப்பா கூப்பிடலாம், ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏசி கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதன் டேரக்ஷனே அவ்வப்போது வந்து பொலாரிட்டி அவ்வப்போது என்னது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதோட டேரக்ஷன் வந்து என்னாகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து என்ன டைமோ ஆங்கிளோ அதை பொறுத்து டிவியேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து ஏசி கரண்ட். ஓகே, ஸோ ஏசி கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதன் டைரக்ஷனை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் மேக்னிடியூட் அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து மாற்றுகிறது. ஓகே, ஸோ I is equal to Im sin omega t. ஸோ கேபிட்டல் I is nothing but instantaneous another current and capital I suffix m is nothing but வந்து மேக்ஸிமம் எனது கரண்ட். ஒமேகா டீனா என்னப்பா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி. ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டின்னா என்னப்பா அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அல்லது கரண்ட். வோல்டேஜோ கரண்ட்டை தான் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவை பொறுத்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த காயில் என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் இருப்பா எலக்ட்ரோ மோட்டிவ் வந்து ஃபோர்ஸ். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் என்னது எலக்ட்ரோ மோட்டிவ் வந்து ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு whenever a current carrying conductor is placed in the magnetic field, the force will be experienced in that coil. So that coil and the induces and the EMF. ஓகேவா, ஸோ வோல்டேஜோ கரண்ட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிவியேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த காயில் என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்னப்பா, ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகின்ற ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜாக இருந்தால் ஸ்மால் இன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை y ஆக்சிஸிலும் மற்றும் எனது டைம் அல்லது ஆங்கிளை x ஆக்சிஸிலும் வைத்து வரையக்கூடிய வரைபடத்திற்கு பேர் தான் என்ன அப்படின்னா எனது வேவ் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸில் வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃபுக்கு பேர் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை வந்து என்னது y ஆக்சிஸிலும் டைம் அல்லது என்னது ஆங்கிள். ஓகேவா, ஸோ y ஆக்சிஸ்லேருந்து வோல்டேஜோ கரண்ட்டை வச்சுக்கணும், x ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணணும் டைமே அல்லது ஆங்கிளை வச்சு என்ன சொல்லணும் வரையக்கூடிய வரைபடத்திற்கு எனது வேவ் ஃபார்ம் என்று எனது பெயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் வந்து சைக்கிள். சைக்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூக்கள் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படின்னா. ஸோ சைக்கிள்னா என்ன அப்படின்னா என்னது ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா என்னது சைக்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் வந்து டைம் பீரியட்.
டைம் பீரியட்னா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் முழுமையான ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் மதிப்புகள் கொண்டது தான் என்னது சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூகள் வந்து ஒரு கம்பைன்டு அந்த காம்பினேஷன்ஸ் அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு சைக்கிளை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஓகேவா, ஸோ இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டைமை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேபிட்டல் டி என்ற எழுத்தால் டினோட் செய்யப்படுகிறது. ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 1/f என்னது செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ எஃப்ஆர் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் தான் ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் பர் செகண்ட். ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படக்கூடிய சைக்கிள்கள் பேர் என்னது அப்படின்னா என்னது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள் ஆகிருக்குது. ஓகேவா, எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/t அண்ட் வாட் இஸ் யூனிட் ஆஃப் அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் வந்து ஹெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு. ஓகேவா, பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூனா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு பேர் என்னது பீக் வேல்யூ. ஓகேவா, பீக்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அந்த வோல்டேஜ் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அந்த கரண்ட் இஸ் நத்திங் பட் வந்து பீக். நெக்ஸ்ட் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்ன, ஒவ்வொரு சைக்கிளிலும் உள்ள எல்லா அல்டர்னேட்டிவ் குவான்டிட்டிகளினுடைய சராசரி மதிப்பு, அதான் என்னது ஆவரேஜ் குவான்டிட்டி. ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டாப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா கரண்ட்டோட வேல்யூ சம் பண்ணி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த சைக்கிள்ஸோடு என்னது டிவைட் பண்ண அப்படின்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் வந்து ஆவரேஜ் வந்து வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளிலும் உள்ள எல்லா அல்டர்னேட்டிவ் குவான்டிட்டிகளுடைய சராசரி மதிப்புக்கு பேர் தான் என்னது ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு I1 + I2 + I3 + எக்ஸெட்ரா + IN டிவைட் பை என்னது n இஸ் நத்திங் பட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து சைக்கிள்ஸ். ஓகே, இதான் வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஸோ மொத்தம் 10 டெஃபினிஷன் டேர்ம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த 10 டெஃபினிஷன் டேர்ம்ஸில் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லா இனிமேல் வந்து கேளுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார் டெரிவேஷன்ஸ் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வந்து சைன் வேவ். ஓகேவா, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் வேவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வந்து இன்புட் வேவ் ஃபார்ம் ஃபார் வந்து ஏசி. ஸோ ஏசினால என்னவோ சைனஸோட வேவ் ஃபார்ம் இருக்கும். அது வோல்டேஜோ கரண்ட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அது டைமை பொறுத்து ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் வந்து சைனஸாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனஸாய்டல் வந்து கரண்ட். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த பேஸ். இந்த மேக்ஸிமம் வேல்யூ பேர் வந்து I is equal to Im into sin theta. ஸோ 0 இது 90 டிகிரி, இந்த சைடு வந்து அது என்னப்பா 105ன்னு சொன்னால் 180 டிகிரி. திரும்ப அது வந்து நெகட்டிவில் போய் திரும்பி என்ன பண்ணோம் ஆரிஜின் வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது 360 டிகிரி. கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னாலே இந்த 0லேருந்து ஆரம்பித்து 360 டிகிரியில் முடிக்கணும். ஓகே, 0 to π வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் π to 2π வரைக்கும் என்னது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து கண்டக்ட் ஆகுது. ஓகே, அண்ட் கேபிட்டல் I இஸ் நத்திங் பட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வந்து கரண்ட் அண்ட் I(m4) வந்து மேக்ஸிமம் வந்து கரண்ட். ஓகே, ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் இந்த ஹாஃப் சைக்கிள் டிவைட் பை பேஸ் லென்த் ஆஃப் இந்த ஹாஃப் சைக்கிள். ஆவரேஜ் வேல்யூ என்னது, ஸோ இந்த சைக்கிளுக்கு நான் ஆவரேஜ் வேல்யூ பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஹாஃப் சைக்கிளோட ஏரியா டிவைட் பை இதோட பேஸ் லென்த், இந்த சைக்கிளோட பேஸ் லென்த் எவ்வளோ வேணும். ஸோ இந்த பேஸ் லென்த் 0லேருந்து π வரைக்கும் எடுத்துக்குது. ஓகேவா, அந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் that is the base length of the half cycle. So area of half cycle அப்படிங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது Im sin வந்து θ இருக்குது. ஸோ அதாவது எடுப்பட்டு இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஹாஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π I into dθ. ஸோ இன்டகிரல் 0 to π ஐக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க Im sin θ into dθன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ Im வெளியில் எடுத்துக்கோங்க. இன்டகிரல் 0 to π sin θ into dθ. sin θவை இன்டகிரேட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும் cos θ. ஸோ θ வித் ரெஸ்பெக்ட் டு 0 to π. ஸோ 0 to πன்ற வேல்யூ வந்து என்ன பண்ணுறீங்க θக்கு போல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ உள்ள என்ன கிடைக்குது Im into cos of வந்து 0 மைனஸ் காஸ் வந்து π மேலே அப்பர் லிமிட் மைனஸ் வந்து லோயர் லிமிட். ஸோ மைனஸ் காஸ் π மைனஸ் மைனஸ் ஆஃப் வந்து cos 0. So Im into minus of -1 plus 1. So this is nothing but the area of the half cycle, and area under the curve of half cycle is equal to 2 into Im. Minus into minus is plus, so 1 plus 1 is 2 into the Im. So மேலே என்ன பார்க்குறதுக்கு 2Im கிடைக்குது. கீழே வந்து பேஸ் லென்த் எவ்வளோப்பா சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு 0 to π. ஸோ π பண்ணால் 2Im divided by π. That is the average value of the current. So I average is equal to 2Im divided by another π.
அடுத்து என்ன பண்ணலாம்னா 2/π கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் 0.637 வந்து IM ஓகேவா. ஸோ தட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஃபார் வந்து sinusoidal and the voltage. So V average is equal to 0.637 into VM. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் for RMS வேல்யூ. RMS வேல்யூனா என்ன அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் வந்து வேல்யூ. ஓகே, அதோட எக்ஸ்பான்ஷன் இஸ் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மின்தடைனா என்னப்பா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஏசி மின்னோட்டமானது குறிப்பிட்ட நேரம் செலுத்தப்படும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் ஏசி சப்ளை என்ன பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே செலுத்துகிறேன். அப்படி செலுத்துகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த ஏசி கரண்ட் உள்ளே போக போக ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் டிசி கரண்ட்டை செலுத்தும் போது அதே அளவு வெப்பம் உண்டாகுமானால் அந்த டிசி மின்னோட்டத்தின் மதிப்பு தான் ஏசி மின்னோட்டத்தோட ஆர்எம்எஸ் மதிப்பு. ஓகேவா. ஆர்எம்எஸ் மதிப்புன்னு என்னப்பா IRMS ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ப்ளஸ் I3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் வந்து IN ஸ்கொயர். ஓகேவா. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏசி கரண்ட்டை நான் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் உள்ளே செலுத்தும் போது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் டிசி கரண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வரையும் நான் கொடுக்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் தி வந்து RMS வேல்யூ ஃபார் திஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் IRMS equal to what is the formula for IRMS? IRMS equal to square root of I1 square plus I2 square plus I3 square plus etc. IN square up to n சைக்கிள் வரைக்கும் உள்ளது வந்து இது என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸால் டிவைட் பண்ணி ஃபைனலாக அதோட ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் RMS வேல்யூ ஃபார் திஸ் வந்து சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனூசாய்டல் கரண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா. ஸோ முதல்ல நான் ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ்னால் என்ன. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரு சர்க்யூட்டில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. சிங்கிள் ஃபேஸ்னாலுக்கு ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ். ஓகேவா. அதில் வாட் ஆர் த பேசிக் டேர்ம்ஸ் சைனூசாய்டல் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏசி வோல்டேஜ் அல்லது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது அதன் பொலாரிட்டியை அவ்வப்போது மாற்றிக்கிறது. ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதோட பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து வோல்டேஜ் ஆர் ஏசி வோல்டேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் புட் ஹெட்டிங் ஃபார் சைனூசாய்டல் வந்து கரண்ட். சைனூசாய்டல் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னப்பா சொல்லுவாங்க ஏசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட டேரக்ஷனை வந்து என்ன பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமையோ ஆங்கிளை பொறுத்து வந்து இந்த ஆல்டர்னேட்டிங்காக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து கரண்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி. ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிளை பொறுத்து டிவியேட் ஆகும்போது அந்த காயிலில் வந்து என்ன ஆகும் ஒரு EMF வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் அந்த EMF பேர் தான் என்ன அப்படின்னா சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் உடைய குவான்டிட்டி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய தட் இஸ் நத்திங் பட் என்ன இந்த வேவ் ஃபார்மில் நிறைய டாட்டா லைன் போட்டுக்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்போ ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்போ ஒரு கரண்ட் இந்த இன்ஸ்டன்ட் ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜோ அது கரண்ட்டுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து கரண்ட். அது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜாக இருந்தால் ஸ்மால் ஈன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் I அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை ஒய் ஆக்சிஸிலும் மற்றும் டைம் அல்லது ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸிலும் வைத்து வரையக்கூடிய வரைபடமானது வேவ் ஃபார்ம் எனப்படும். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஓகேவா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணால் டைம் அல்லது ஆங்கிள் எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் இதை வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃபுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் சைக்கிள். சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு மாறுதிசை மின்னோட்டம் ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஸோ அது வந்து இங்கேருந்து இருக்கலைப்பா மேலே அப்பர் ஹாஃப் சைக்கிள் இது வந்து இது லோயர் ஹாஃப் சைக்கிள். இந்த ஒரு கம்ப்ளீட் இது வந்து மேலே இந்த அப்பர் ஹாஃப் சைக்கிளில் எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த லோயர் ஹாஃப் சைக்கிள் எல்லா வேல்யூமே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபார் வந்து டைம் பீரியட். டைம் பீரியட் என்ன அப்படின்னா ஒரு ஏசி கரண்ட்டால் ஒரு
வினாடி நேரத்தில் எவ்வளோ சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஒரு நேரம், ஓகேவா. ஸோ அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கணும். தட் இஸ் அ டைம், காலிடேஸ் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் டி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, டினோட் செய்யப்படுகிறது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1/f into செகண்ட்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சினா என்னப்பா அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் வந்து செகண்ட்ஸ். ஒரு வினாடி நேரத்தில் எத்தனை சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃபார் ஆம்ப்ளிடியூட், பீக் ஆர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா அப்புறம் ஏசி கரண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மேக்ஸிமம் வேல்யூ, ஓகேவா. பீக் அப்படின்னாலே மேக்ஸிமம், பாசிட்டிவ் ஆர் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பீக் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பேர், ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஆவரேஜ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா என்னது ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிகளுடைய சராசரி மதிப்பு, அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஷனில் டிவைட் பண்ணால் ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு I1 + I2 + I3 + etc. IN divided by என்னது ஸ்மால் நம்பர் ஆஃப் n. Small number of n it represents in the total number of the cycles. Okay. Next for derivations for average value for the sine wave. Average value வந்து find out பண்ணுறதுக்கு what is the derivations final expression? I average is equal to 2im divided by 5 or I average is equal to 0.637 and im. Next for RMS value. RMS value is nothing but root mean square on the value. அப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் ஒரு ஏசி கரண்ட்டை உள்ளே செலுத்தும் போது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணேன், டிசி கரண்ட்டை வந்து பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் செலுத்தும் போது அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் திஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நிறைய பேசிக் டேர்ம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை கோ த்ரூ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.